எபிசியோட்டமினா என்ன? பிரசவ பாதையில குழந்தை வரும்போது கிழியாம இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்றது தான் எபிசியோட்டமி. கட் பண்றதுக்கு முன்னாடி மரத்து போற ஊசி போடுவாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அந்த மரத்து போற ஊசியோட எஃபெக்ட் வந்து அப்புறம் கட் பண்ணுவாங்க. எபிசியோட்டமி அது ஒரு சர்ஜரி. அந்த சர்ஜரியை நர்ஸும் டாக்டர்ஸும் இன்க்ளூடிங் நான் பல பேருக்கு போட்டுருக்கேன். ஆனா விஞ்ஞான முறைப்படி தேவையில்லை. யாருக்கு தேவைன்னு பார்ப்போம். ஒண்ணு, குழந்தை ரொம்ப நேரமா பிரசவ பாதையிலே இருக்கு, டிலேட் செகண்ட் ஸ்டேஜ், அந்த இடத்துல லைட்டா எபிசோடை கொடுத்து பேபியை டெலிவரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, ஆயுதம் போட்டு எடுக்கும்போது கட்டாய எபிசோடை போடணும். ஏன்னா ஆயுதம் போடும்போது அந்த பிரசவ பாதையை கொஞ்சம் அதிகப்படுத்தும். 3வது, சுகர் பேஷண்ட் நிறைய இருக்குனால பேபியோட 2 ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது பெருசா இருக்கும். அதனால சுகர் பேஷண்ட்டுக்கு எபிசோடை போடுறாங்க. பிக் பேபிக்கு போடலாம். ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதாவது குழந்தை மூச்சு திணறல் இருக்குன்னு அப்ப போடலாம். இதை தவிர வேற எபிசோடை போடுறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஷோல்டர் டிஸ்டோசியா, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, டிலேட் செகண்ட் ஸ்டேஜ், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், இதுங்க தான் எபிசோடை போடுறது. இதை பார்க்குறவங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் போடுங்க. எபிசோடமி இல்லாம ஸ்மூத்தா அழகா பிரசவ பாதை விரிஞ்சு கொடுக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் அதுக்குள்ள அதுவா பேபி பிறக்கும். பேபி ஹெட்டை மாத்திரம் தாங்கி மெதுவா பேபி டெலிவரி பண்ணுங்க. டேர் இல்லாம பாத்துக்கோங்க.